பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல 2வது ரவுண்டுக்கான வேகன்சியை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ்ல சீட் இருக்கான்னு பாருங்க. அதே போல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கான சீட் இருக்கான்னு நீங்க டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ கவனிக்க வேண்டியது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, 1வது ரவுண்டில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3256 பேருக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சு. அவ்வளோ சீட்டு தான் டோட்டலாகவே இருந்துச்சு. அதில் சீட்டு கிடைச்சதுல 1வது ரவுண்டில் காலேஜ் போய் ஜாயின் பண்ணவங்க 2188 பேர் தான். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1068 பேர் வந்து காலேஜில் போய் சேரலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1068 சீட்டுமே இப்போ நமக்கு 2வது ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜில் வந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் அப்புறம் இஎஸ்ஐ கேக நகர் எல்லாமே சேர்த்து. ஸோ இப்போ இதை யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கு மத்தியில் இந்த டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2வது ரவுண்டில் நமக்கு 53,165 பேரை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பிரைவேட் காலேஜில் டோட்டலாக எவ்வளோ சீட் இருக்குது தெரியுமா? நமக்கு 15,871 சீட்டு தான் இருக்குது. அதனால இந்த 15,871 சீட்டும் அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய 1068 சீட்டையும் சேர்த்தா மொத்தமாகவே ஒரு 17,000 சீட்டு தான் இருக்குது. அதனால 2வது ரவுண்டில் ஒட்டு மொத்தமாக கூப்பிட்டுருக்காங்கல்ல இந்த 53,000 பேரை, அவ்வளோ பேருக்கும் சீட் அலாட் ஆகாது. அதனால நீங்கள் எல்லாருமே வந்து முடிஞ்ச லெவலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜையும் எல்லா கோர்ஸையும் வைக்க பாருங்க. வச்சாதான் சீட்டு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் தான் வேணும்னா பிடிச்ச கோர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து கீழே நிறைய கோர்ஸஸையும் நிறைய காலேஜையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டி சீட்டு கிடைக்காம கூட உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீட்டு கிடைக்கலனா கூட கவலைப்பட வேணாம். மாப்பப் ரவுண்ட் இருக்குது. மாப்பப் ரவுண்டில் எல்லாத்தையும் மறுபடியும் கூப்பிடுவாங்க. நிறையா பேர் சீட்டை எடுத்துட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணாமல் போவாங்க. அந்த சீட்டு எல்லாமே நமக்கு அடுத்த ரவுண்டில் வரும். மாப்பப் ரவுண்டில் நிறைய புதிய கல்லூரிகள் புதிய சீட்டுமே ஆட் ஆகுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் இதே போல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.